நம்ம சத்தமாக சொல்லணும். யாராச்சும் வணக்கம் சொல்கிற இந்த எனர்ஜி தான் வேணும். நம்ம யாரும் டயர்டாக இருக்கும்போதும் நம்ம வந்து அது ஒரு சின்ன இது சொல்லித்தரேன். சரி, எப்படி வந்து நம்மளோட எனர்ஜியை இது பண்ணுறது. சார் வந்து கோச், பேஸ்கெட் பால் கோச், இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்டோட டிஎஸ்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் ரொம்ப பேஸ்கெட் பாலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? மதுரை வத்தலகுண்டு பக்கத்தில் தெரியுமா? கத்தி வீரம் பற்றி வத்தலகுண்டு தான். சார் வந்து அந்த அந்த சின்ன ஊர் அங்கே வந்து விளையாட்டை வச்சு தான் தெரியுது. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பத்தி வீரம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் போய் பத்தி வீரம் பார்த்தீங்கன்னா யாருன்னா பேஸ்கெட் பால் பிளேயர். பத்து வீரம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் பிளேயர் ஒரு 10 பேர் அந்த கேம்பில் இருப்பான். அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த சைட் ஃபேமஸ். சார் வந்து வத்தலகுண்டு சேர்ந்தவர். என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேஸ்கெட் பாலுக்காக தன்னுடைய நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி இந்தியா நிறையா பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஒரு தியானம் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும்போது இன்னும் 3 பேர் எனர்ஜியோடு இருப்பாங்க. அப்போ அந்த எனர்ஜி வந்து இவங்களோட சேர்ந்து நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு ரைஸ் ஆகிடும். அது அப்படியே அணையிற மாதிரி ஒரு மெழுகுவர்த்தி இருக்கும்போது இப்படி போய் கை வச்சோடனே பிரகாசம் எரியும்ல, அது மாதிரி. சரியா? அது மாதிரி அந்த எனர்ஜி லெவலில் வந்து நம்ம வந்து இப்போ அவர் சொல்லும்போது ரைட்டு போகிறோம் 1 2 அப்படின்னு சொல்ல சொன்னார். ஏதோ சொல்ல சொன்னாங்களா? அப்போ வந்து நம்ம அப்படியே தூக்கம் வர மாதிரி சொல்லக்கூடாது. அப்போ என்ன ஆயிரும், எல்லோரும் தெரிஞ்சுவாங்க. அந்த மாதிரி சொல்ல வைக்கிறது உங்களுக்கு வந்து கலெக்டிவாக அந்த எனர்ஜியை திரும்ப ரீகெயின் பண்ணுறது, திரும்ப 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 அந்த ஆக்டிவாக அந்த செஷனை வந்து எல்லாம் அப்போ தான் வந்து நமக்கு மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். எல்லாமே வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான்ப்பா. நம்ம டெய்லி ஏன் வந்து அந்த இதை திரும்ப திரும்ப செய்யணும். ஒரு கற்றுக்கிட்ட விஷயத்த புதுசாக வந்து இந்த கோஆர்டினேஷனுக்கு இப்போ சொல்லி கொடுத்தாங்க சார். இது வந்து பேசிக் ஃபார் ஆல் கேம்ஸ். எந்த கேம் விளையாடணுனாலும் இந்த கோஆர்டினேஷன் வரவே வராது. சரியா? அதனால் அந்த கோஆர்டினேஷன் எபிலிட்டிக்கு ஒரு நல்ல அந்த எக்ஸசைஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து ஆக்டிவாக இன்வால்மெண்ட்டோட இன்னும் அந்த எனர்ஜியோட நீங்கள் வந்து அவர் ஒரு தடவை அப்படி சொன்னதை நீங்கள் லவுடராக கற்றுனீங்க, அவருக்கு ஜோஸ் வந்துடும். இன்னும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கணும், இன்னும் நிறைய. இது வந்து மியூச்சுவல் ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க இன்னொரு வார்த்தை இங்கிலீஷில். நல்லா நீங்கள் இப்போ ஏதாவது செஞ்சீங்கன்னா எனக்கு எனர்ஜி வந்துடும், நான் உங்களை வந்து எனர்ஜி பொறுத்தவரைக்கும் ஏதாவது செஞ்சாங்க உனக்கு எனர்ஜி வந்துடும். அந்த மாதிரி அப்படி தான் பண்ணணும், இன்வால்மெண்ட்டோடு பண்ணணும். சரியா? நல்லா பண்ணுறீங்க நீங்கள் வந்து. அதனால் யார் சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு இவரெல்லாம் கோச் வந்து வெளியில் கிடைக்காதான்னு வந்து பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னாக்க அந்த டைம் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒர்க்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்கு அப்படி தான் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு இப்போ தெரியாது. நாங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இப்படியெல்லாம் ஒருத்தர் வந்து சொன்னானே அன்னைக்கு அப்படின்றத வந்து நீங்கள் ரீஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். சரியா? அதனால் நீங்கள் வந்து அந்த லீவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது உண்மையிலே பாராட்டக்கூடியது. இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸ் நம்ம அந்த மாஸ் எத்தியாசிசத்தை வந்து பில்டப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இது நாங்கள் கற்றுக்கிட்டது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம், தெரிஞ்சுருந்தால் அதை இன்னும் ரீஃபைன் பண்ணி நம்மளோட எத்தியாசிசத்தை குடிக்கலாம். சரியா? பால் இருக்குதா? வரும்போது இந்த பாட்டெல்லாம் போட்டு அப்படி சவுண்ட் அப்படி கூட்டுவாங்கல்ல, அது மாதிரி என்ன சொல்லணும், எல்லாருமே வந்து லவுடராக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணணும். கீழே அப்படி பால் வச்சுருக்கும் போது கை வச்சுருக்கோம், அப்படி ரைஸ் பண்ணணும். சரியா? நம்மளோட வாய்ஸை எல்லாருமே அப்படி ரைஸ் பண்ணணும். சரியா? செய்யலாமா? ரெடி. கீழே வச்சுக்க பால பையா ரைஸ் பண்ணு. சொல்லுவோம் போட நல்லா இருந்துச்சா? பத்தலை நல்லா இருந்துச்சா? சொல்லுங்க நீங்க. நானும் சாருங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நீ இப்படி இப்படி நானும். எத்தனை நாளாக வந்துட்டு இருக்கீங்க? எத்தனை நாளாக வந்துட்டு இருக்கீங்க? 3 டேஸாவா? சரி சரி. வீட்டில் இப்படி போகணும்னு யாராவது சொன்னாங்களா? போனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லதுன்னு யார் சொன்னது? அக்காவா? அக்கா வந்திருக்காங்களா இங்கே? இல்லை. சரி ரைட். எத்தனை நாள் சவுண்ட் வருது? பையா தேவையில்ல. ஓ
சரியா? ரெடி ரெடி ரெடி, ஸ்லோவா ஸ்லோவா. பெட்டர் பெட்டர். இன்னொரு பாலை கூட, இன்னொரு 4 பேர் கிட்ட வந்துரு, 5 பேர், இன்னொரு 5 பேர் கிட்ட வந்துரு. பிரிச்சு விடுப்பா, அப்புறம் சொல்லுவோம். தூக்குங்க. ஆமா, ஸ்லோவா பண்ணலாம். அந்த டைம் ரெடி ரெடி ரெடி. ரெடி, கீழே கை யாரு நீ நின்றா, நீ செஞ்சு வர ஒரு தடவை. ரெடி. உங்க பேர் என்னப்பா? இந்த சைட்ல இப்போ இந்த 2 குரூப்ல இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு. நம்ம வந்து இதே மாதிரி நம்ம பாலை இப்படி வச்சுட்டு நம்ம தூக்கும்போது எல்லாரும் கை வைக்கிற மாதிரி. இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால உள்ளே வர முடியாது, சரியா? உள்ளே கை நீட்டிக்கிறீங்க. நாங்கள் பாலை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி மெதுவாக அப்படி தூக்கும்போது அதே மாதிரி சவுண்டு ஓன்னு ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம பாலை மேலே கொண்டு வந்தோடனே இப்போ நம்ம வந்து எத்தியாசிசம் ட்ரில் பண்ணுறோம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கற்றுக்கணும், அதையும் சொல்ல போகிறீங்க நீங்கள். நான் வந்து பாலை இந்த பக்கம் நீட்னா இந்த குரூப் இருக்கீங்க இல்லையா, டீச் மீ கோச்னு சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? இப்படி தான் தூங்குற மாதிரி சொல்லுவீங்களா? எனக்கு வந்து அப்படியே இதாகணும், நான் வந்து ரைஸ் ஆகணும். அந்த பிள்ளைங்க ஆர்வமாக இருக்குன்னு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரணும். எங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஓகே, இந்த குரூப் என்ன பண்ணணும்? we want to learn. ஓகே, சொல்லு பாப்பா. பெட்டர். இந்த குரூப் கூட நல்லா சொல்லுங்க. நல்லா இருக்கா? வெரி குட். நாங்கள் இப்போ ரேஸ் பண்ண போகிறோம் பாலை. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இப்போ கை நீட்டு உள்ள, சும்மா நீட்டிக்க, அப்படியே நீட்டிக்க. உள்ள பக்கத்தில் வர வேணாம், தள்ளியே நின்று. ரெடி. மெதுவா இருக்கணும், எனக்கு சத்தம் வரவே கூடாது. ரெடி ரெடி கோ. உடனே வேகமா சொல்லுங்க. அந்த டைம் வந்து நீங்க ஒரு 10 செகண்டாவது எடுத்துக்கணும். இந்த பாரு 1 2 3 4 5 6 7 8 9 10. அது வரணும், அது ரைஸ் பண்ணனும். ரெடி பையா செட்டு. 1 2 செகண்ட் நீங்க பண்ணுவாங்க பாரு, மெதுவா எந்திரிக்கவே கூடாது. ரெடி கோ. பரவாயில்ல, கொஞ்சம் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. மெதுவா. பால் ஹோல்டிங் யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லி காட்டலாம். ரைட்டாக செய்கிறா தப்பாக செய்கிறா அந்த இதெல்லாம் இல்லை. இப்போ அது நான் பண்ணுறேன்னு வந்து அந்த ஆட்டிடியூடோடு வர்ற பார்த்தியா, அதுவே வந்து பெரிய விஷயம். அது வந்து நீங்கள் யாரும் வந்து இங்கே வந்து ஒருத்தர் செஞ்சால் தப்பாக போட்டால் சிரிச்சிருவாங்களோ, எப்போ வந்து லேர்னிங் கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நிறையா, இந்த மாதிரி ஹேபிட், இந்த ஆட்டிடியூடு முதல்ல இருக்கக்கூடாது. முதல்ல இந்த பூச்ச சுபாவம்னு சொல்கிறோம்ல, அது இருக்கவே கூடாது. புரியுதா? அதனால் சிவானி வந்து மைண்டில் பண்ணி ரைட்டா. இப்போ இதாகிடுச்சு, எங்கேயும் ஏதோ சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. போய் திரும்ப வந்து ஆர்வமாக சொல்லிக் கொடுப்போம், நீங்களும் ஆர்வமாக படிப்போம். சரியா? டயர்டானா நீங்களே புதுசு புதுசாக நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். சரியா? இது மாதிரி இப்போ நம்ம சொல்ல 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 நமக்கு ஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆகிடும். அந்த டயர்ட்னஸ் வராது, திரும்ப இன்வால்வ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாண்ட்ஸ் நிற்கும் போது எப்படி நிற்கணும், ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும், ஷோல்டரை விட்டு என்ன உன்னோட ஹிப்
எதுக்காக வேண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா அவள். பாடியை வார்ம் அப் ஆகணும். மசில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தூக்கி எழுந்திரிச்சு வரும்போது அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படியே அந்த ஒரு எல்லாம் இல்லையா, நீ ரிலாக்ஸ் பண்ணுங்கள், உட்காந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அது கூல் டவுன் சொல்லுவாங்க, இல்லைன்னா வார்ம் டவுன். அதை நம்ம எப்படி டெம்பரேச்சர் மேலே கூட்டு பண்ணுமோ அதே மாதிரி பையா ஸ்லோ ஜாக் பண்ணிவிட்டு திரும்ப, ஏன்னா அது நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்காக, பழையபடி நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்காக. சரியா? உன்னோட முடிச்சிருவோம் அவனுங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இது ஒரு மேன் இமேஜின் பண்ணிக்க. இதுக்குள்ளே இருந்தே பால் வாங்க முடியுமா உங்கள்கிட்ட டீமேட்டை? நான் வந்து ஓப்பனாக போய் தான் வாங்க முடியும். அப்போ டைரக்ஷன் இவனை வந்து நான் என்ன பண்ணுறோன், டிஃபென்ஸில் நான் ஏமாத்துறதுக்கு இந்த பக்கம் ஓரமாக காமிக்கிறேன், இந்த பக்கம் போய் வாங்கிக்கிறேன். அப்போ அந்த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் வந்து நமக்கு தேவை. இது பேசிக். விளையாடும்போது நமக்கு வந்து லெஃப்டில் போகணும். அப்போ என்னோட டோலை இந்த பகுதியில் இது வந்து எனக்கு வலது இடது, நான் தரையில் அழுத்தி போகிறதா இருந்தால் வலது பக்கம் பண்ணுவேன்னா இடது பக்கம் பண்ணுவேன். இல்லை, லெஃப்ட் சைடு வந்து நான் போக போகிறேன். ஆனால் தரையில் அழுத்தம் கொடுத்து நான் போகிறதா இருந்தால் ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு. இது என்னது? அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு போது பால் பிடிச்சி நான் போட போகிறேன். நான் பாரு இந்த பொசிஷனில் இதுக்கு பேர் தான் ட்ரிபிள் த்ரெட் பொசிஷன் சொல்லுவாங்க. ட்ரிபிள்னா இந்த ஒரு ஆப்ஷன் நான் ஷூட் பண்ணலாம் பாலை, புரியுதா? ஒரு ஆப்ஷன் ஷூட்டிங். இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த பொசிஷன்லேருந்து யாருக்காவது நான் பாஸ் பண்ணலாம், பாஸிங். இன்னொரு ஆப்ஷன், புரியுதா? இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது சொல்லுங்க பாப்பா. குட். இந்த பொசிஷன்லேருந்து ஷூட்டிங்கும் பண்ண மாதிரி பாசிங் பண்ண மாதிரி சொல்லிட்டு ட்ரிபிளிங்கும் பண்ணலாம். அதனால தான் இந்த பொசிஷனுக்கு பேர் என்னது? ட்ரிபிள் த்ரெட் பொசிஷன். ஓகே, பேசிக்கான பொசிஷன் இது. விளையாட்டில் நீங்கள் யார்கிட்ட இருந்து வேணாலும் பால் இப்போ வேண்டாம் எனக்கு வருது, எங்கே இருந்தாலும் பால் வருது, வந்தோடனே நான் இந்த ட்ரிபிள் த்ரெட் பொசிஷனுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நான் ஷூட்டிங் பண்ண முடியும், ட்ரிபிளிங்கும் பண்ண முடியும், இல்லை என் டீம்மேட்டுக்கு அதுக்காக பாஸும் பண்ண முடியும். இந்த பொசிஷன் ரொம்ப முக்கியமான பொசிஷன் பாஸ்கெட் பாலில். பேசிக் கற்றுக்கிறதுல இந்த ட்ரிபிள் த்ரெட் பொசிஷன்றது முக்கியமானது. பாஸ் பண்ணலாம், ஷூட் பண்ணலாம், ட்ரிபிளிங்கும் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் இந்த ட்ரிபிள் த்ரெட் பொசிஷன் வந்து கொஞ்சம் நம்மளாக வந்து நார்மலாக வித்தவுட் பால் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம சார் அங்கே ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அது மாதிரி தான் அதுவும் இந்த கோஆர்டினேஷன் ஏன் வேணுன்றது இங்கே வருது. அந்த கோஆர்டினேஷன் இருந்தால் தான் உனக்கு இந்த 1 2 ஸ்டாப் ட்ரிபிள் த்ரெட் பொசிஷன் ஓடிட்டே இருக்கும். 1 2 ட்ரிபிள் த்ரெட் பொசிஷன் ஸ்டாப். இப்போ நான் சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கும் பாரு, நான் வந்து நார்மலாக ஸ்டாப் பண்ணுறேன். இந்த கேப் இருக்கா கால் கடையில், டோ ஸ்ட்ரைட்டாக இருக்கா, நீ பெண்ட் பண்ணியிருக்கேனா, பேலன்ஸாக இருக்கேனா, லுக் ஸ்ட்ரைட், கீழே குனியக்கூடாது, அது ஒன்றுங்க. சரியா? இது வந்து நார்மலாக வித்தவுட் பால் பண்ணுவோம். அப்புறம் வந்து வித் பாலில் இதே மாதிரி பாலில் பண்ணுவோம். வித் பாலில் பால் எடுத்துகிட்டு போயிட்டு 1 2 ட்ரிபிள் த்ரெட் பொசிஷன். பாலை நல்லா ஹோல்ட் பண்ணிக்க, ஷோல்டர் லெவலில் இந்த ரிஸ்ட்டு நாக் பண்ணிக்கிறது நல்லா. அப்போ இந்த கால் வைக்கும்போது இந்த பகுதி தான் வந்து நிறைய நான் அழுத்திட்டு இந்த டைரக்ஷனில் சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் ஃபுட் ஒர்க். அப்போ இந்த ஃபுட் ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம வார்மிங் அப் பண்ணுறோம் இல்லையா, வார்மிங் அப் தெரியும் இல்லையா, வார்மிங் அப் ஏன் பண்ணுறோம்? எனக்கு பாஸ்கெட் பாலுக்கு ஃபுட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம காலில் தான் மூவ்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் ஓடுறோம், இந்த ஷார்ட் கிரவுண்டில் ஃப்ரண்ட்டில் ஓடுறோம், பேக்கில் ஓடுறோம், சைடில் சம்டைம் எடுக்கிறதுக்கு டிஃபென்ஸுக்கு இந்த பக்கம் போகிறோம், இந்த பக்கம் போகிறோம். குயிக் மூவ்மெண்ட் இருக்குது. இதுக்கு வந்து எஜிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபிட்னஸ்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அதில் கோஆர்டினேஷன் ஒரு முக்கியமானது, எஜிலிட்டி ஒரு முக்கியமானது. எஜிலிட்டி வந்து ஃபிட்னஸில் நம்ம எல்லா டைரக்ஷன்லையும் நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியுதுன்றது எஜிலிட்டி. சரியா? அதுக்கு எக்ஸசைஸ்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு, அதெல்லாம் பண்ணி ஓட இந்த பக்கத்தில் தான் இந்த ஃபோர்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணுவேன். சேஞ்ச் பண்ணும்போது பெண்ட் பண்ணணும், குயிக்காக மூவ் பண்ணணும். இந்த பக்கம் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இதே மாதிரி இந்த பக்கம் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த பக்கம் போகலாம், அதை பண்ணி திரும்ப வந்துடுவான். ஒர்க்கு எப்படி அதில் கனெக்ட் பண்ணிக்கிறது, ஜாக்கிங் பண்ணுறோம்ல, ஸ்லோ ஜாக் பண்ணும்போது ஸ்லோவில் பண்ணணும். அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது சடனாக சும்மா இப்போ நான் அந்த ஆட்களை நான் சொன்னேன், அந்த ஃபுட் ஒர்க்கு நான் செய்கிறேன், இந்த பக்கம் போக போகிறேன். சரியா? அந்த மாதிரி